நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப தமிழக வெற்றி கழகத்துல அமைச்சர்கள், எம்எல்ஏக்கெல்லாம் கூட அந்த அளவுக்கு ஆய்வுக்கு போறதில்ல. ஆனா, அந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் போலீஸ மிரட்டுறாங்க, சாதாரண பொதுமக்கள மிரட்டுறாங்க, டிரைவர் அடிக்க போறாங்க. இது மாரி நெறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு செக் வைங்கன்னா வைக்கல. ஊழல் நெறைய நடந்துகிட்டு இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு செக் வைங்கன்னா வைக்கல. ஆனா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கிராண்ட் மாஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய பிரக்யானந்தா அவங்களோட வந்து செஸ் விளையாண்டு அதுல செக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அதிலேயே வந்து தோத்து தான் போனாருன்ற மாரி செய்திகள் வந்து வந்திருக்கு. கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் விஜயோடயே வந்து செஸ் விளையாண்டுருக்காரு. அப்ப அங்க இருந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து முதல்வருடைய ஒவ்வொரு மூவ்க்குமே ஏன்னா சிப்பாயெல்லாம் எடுத்து வைக்கணும், அங்க இருக்கிற யானை இதெல்லாம் தள்ளி வைக்கணும் இல்லையா? செஸ்னாலே அதானே. அப்படியே விஜய் வந்து ஒவ்வொரு மூவ் பண்ணும்போது அவர் பயங்கரமா கைத்தட்டி தலைவா அம்மா சூப்பர் அப்படின்ற மாரி பயங்கரமா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தாராம். இப்ப நார்வே செஸ் 2026 தொடர்ல முதலா வந்து ஒரு இந்தியரா அப்படின்னு யார் பட்டம் வாங்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா தான். அவருக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையாக 50,00,000க்கான செக் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து குடுத்திருக்காரு. பிரக்யானந்தா வாங்கியிருக்காரு. அதற்கப்புறம் அவங்களோட சேர்ந்து ஒரு செஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டு தலைமை செயலகத்துல நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற அந்த செஸ் தொடர்ல 2026 நார்வே செஸ் தொடர்ல பட்டத்தை வென்றார்ல கிராண்ட் மாஸ்டர். அவரு கூட சேர்ந்து இவங்களும் வந்து விளையாண்டுருக்காங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய சார்பில் அவங்களுக்கு ஒரு 50,00,000 செக்கும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு செய்தியும் இருக்கு. சென்னை தலைமை செயலகத்துல அந்த செஸ் வின் பண்ணதுக்கான அந்த பரிசு சான்றிதழ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து முதலமைச்சர்கிட்ட காமிச்சிட்டு வாழ்த்து பெற்றுட்டு இருந்தாரு. அப்ப விளையாட்டு துறையில தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமா நாம வந்து உருவாக்கணும் அப்படின்ற வகையில சர்வதேச அப்புறம் தேசிய அளவிலான நிறைய விளையாட்டு போட்டிகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே வந்து பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு உரிய பயிற்சியும் கொடுக்கணும், பிராக்டிஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் யாருன்னா வின் பண்ணிட்டு கோல்டு மெடலோ இல்ல சில்வர் மெடலோ இது மாதிரி மெடல் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு ஊக்கத்தொகை இருக்குல்ல, இதெல்லாம் கொடுக்கணும். இப்ப விளையாட்டு அதுக்கான சில இன்டீரியர் ஒர்க் அந்த உட்கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய வசதி எல்லாம் மேம்படுத்தணுன்ற மாதிரி நிறைய முனைப்பான நடவடிக்கைகள்லாம் தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா அவங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமா செயல்படுத்தப்படுற இந்த செஸ் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டத்தின் எலைட்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே அவருக்கு வந்து ஆண்டுதோறுமே 30,00,000 ரூபாய் வந்து உதவித்தொகையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவங்களுடைய தலைமையின் கீழே தமிழ்நாடு அரசு விளையாட்டு துறையை ஒரு சக்தி வாய்ந்த சமூக மாற்ற கருவியா கருதிட்டு தான் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இளைஞர்களுடைய ஆற்றலை ஆக்கப்பூர்வமான வழியில நாம வந்து செலுத்தணும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை அவங்களுக்கு நாம வந்து ஊக்குவிக்கணும், சமூகத்துல நேர்மறையான மாற்றத்தை உருவாக்குறது தான் அரசோடைய தலையாய நோக்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஒரு தூய்மையா ஒரு நேர்மையா அப்புறம் அறநெறி சார்ந்த விளையாட்டு கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுல தமிழ்நாடு அரசு உறுதியா இருக்குன்ற மாதிரியும் அங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை செயல்படுத்துற விதமா தான் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலமா சென்னை ஜவஹர்லால் நேரு அந்த விளையாட்டு அரங்கம் இருக்குல்ல, அங்க ஹோம் ஆஃப் செஸ் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு செஸ் அகாடமி ஒன்று வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இந்த அகாடமி மூலமா நிறைய பேர் வந்து பிராக்டிஸ் அந்த பயிற்சி முகாம்லாம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி செஸ் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட செயல்திறனை கவனிக்கிறது, சர்வதேச அளவிலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய கருவிகள் அந்த சாஃப்ட்வேர் இது மூலமா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்டு நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதோட இல்லாம மனவள பயிற்சி அப்புறம் வந்து முறையா திட்டமிடணும், அடுத்து நம்ம எங்க மூவ் பண்ணணும் இதெல்லாம் திட்டமிடணும் இல்லையா, அது அப்புறம் செஸ் வீரர்களுடைய முழுமையான அறிவுத்திறன் வளர்ச்சிக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த முயற்சி எல்லா வயதினரையுமே குறிப்பா டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு 13 to 18 இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய இளம் வீரர்களை வந்து ஊக்குவித்து சர்வதேச மாஸ்டர் அப்புறம் வந்து கிராண்ட் மாஸ்டர் இது மாதிரி ஒரு
பெரிய சதுரங்க பட்டங்களை வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இது வந்து வழிவகை செய்யும் நோக்கமா வந்து செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுல பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவங்களும், அதே மாதிரி அந்த விளையாட்டுத்துறையுடைய மேம்பாட்டு ஆணைய செயலாளர், அவங்க பேர் வந்து மேகநாத ரெட்டி IAS, இவங்க 2 பேருமே வந்து கூட இருந்திருக்கிறாங்க. இந்த சந்திப்பு நடந்துச்சு இல்லையா, கிராண்ட் மாஸ்டருக்கு முதலமைச்சருக்கு அந்த டைம்ல. அப்ப அந்த சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்களே வந்து பிரக்ஞானந்தா கூட ஒரு செஸ் விளையாடி வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்காங்க. விளையாடி இவங்க மகிழ்ந்திருக்காங்க. அது குறித்து பிரக்ஞானந்தா வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. விளையாட்டு முடிச்சோடனே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ வந்து தமிழக அரசு விளையாட்டுத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நார்வேயில சாம்பியன் பெற்றது எனக்கு வந்து தமிழக அரசு சார்பில் 50 லட்சம் பரிசு கொடுத்துருக்குறாங்க. முதல்வர் வந்து என்னோட செஸ் விளையாடினாங்க, அவர்கிட்ட நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன கிராண்ட் மாஸ்டர்ன்ற பட்டம்ன்றது சும்மா கிடையாதுல்ல. எப்படிதான் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ஆப்போசிட்ல தோத்து தான் போவாங்க. ஏன்னா நார்வேல அந்த ஊர்ல அங்க போயிட்டு செஸ்ல சாம்பியன் இருக்கிறவங்களையே வந்து வீழ்த்திட்டு இவர் வந்து பட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுல யார் விளையாண்டாலும் தோத்துதான் வந்து போவாங்க. இதுக்கிடையில குஹன் அப்படின்றவங்களும் வந்து வந்தாங்க. ஸோ செஸ்ல இவங்கெல்லாம் ஆர்வமுடையவங்களா இருக்கிறாங்க. அதுவும் பிரக்யானந்தா இவங்களை பத்தி நம்ம வந்து பேசணும் அப்படின்ற பட்சத்துல அவங்க எப்போதுமே நெத்தியில விபூதி வச்சிருப்பாங்க. அந்த இந்து மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணி அது ஒரு மத அடையாளமாக இருந்தாலும் அந்த விபூதியோட தான் அவங்க வந்து விளையாடுவாங்க. அது இல்லாம அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செஸ்ல ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா அகாடமிலாம் சேர்த்து விட்டு அவங்கள வந்து விளையாட வச்சு இன்னைக்கு வந்து ஒரு சாம்பியன் கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி பிரக்யானந்தா அவங்களுடைய தங்கச்சி அவங்களும் அதே செஸ்ல தான் இருக்கிறாங்க. ஒரே குடும்பத்துல 2 பேர் வந்து செஸ் மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இது மூலமா அவங்களுக்கு வந்து நிறையவே வருமானம் வருது. தமிழக அரசு கூட இப்ப ரீசெண்டா இந்த நார்வேல நடந்த செஸ் போட்டிக்காக 50 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்திருக்கு. இதனால என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, முதல்வருக்கே செக் வச்சிருக்காரு பிரக்யானந்தா அப்படின்ற மாதிரிதான் டாக் போயிட்டு இருக்கு. பொதுவா என்ன சொல்லுவாங்க, டிவிகேக்கு செக் வச்சாச்சு அவ்வளவுதான், DMKவுக்கு செக் வச்சுட்டாங்கப்பா அவ்வளவுதான், இனிமே மூவே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி தமிழக அரசுக்கு செக் வச்ச பிரக்யானந்தா அப்படின்ற ஒரு பெருமையும் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு.